ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 12ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி புதன் வக்ரநிலை பெறுகிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருப்பார். குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பாருங்க, உங்களுடைய கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கும். குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார், தொழில்காரகன். அப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் உண்டுங்க இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குற வரையும். அப்போ ஜூன் மாதத்துக்குள்ளே பாருங்கள், ஒரு சிலருக்கு நிலையான தொழில், நிலையான வியாபாரம், வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மைங்கிறது உருவாகும். இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பாருங்கள் ராசியை பார்க்குறார். குரு வீட்டில் சனி இருக்கிறார். சனிங்கிறவன் தொழில்காரர். அதே போல் ஏதாவது வெளிநாடு போய் பிழைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பாருங்கள், வருகின்ற ஜூன் மாதத்துக்குள்ள வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல கிரகங்கள் வலுவாக இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறாங்க மாத ஆரம்பத்தில். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். அப்போ பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகரிக்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வையில் தான் இருக்கிறார். இருந்தாலும் ராகு மேலே பயணிக்கிறார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனம். அதே போல் பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்குள்ள இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டலாம் பாருங்க, யார்ட்டையும் பகை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 7ஆம் அதிபதி ராகு மேலே போகிறார். இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். பிப்ரவரி 7 to 15. ஏன் அப்படின்னா புதன் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி, அவர் ராகு மேலே பயணிப்பதனால. அதே போல் சுக்கிரன் பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியாக பாருங்க முழுமையான பாவி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல ராகு மேலே போறார். அப்ப கொஞ்சம் எதிரிகள் தொல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவர் லாபாதிபதி. லாபாதிபதி ராகு மேலே போகும்போது லாபத்தில் நஷ்டங்கிற மாதிரி கொஞ்சம் லாபம் குறையிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். மற்றபடி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ராகு மேலே போகிறதுனால ஒன்றும் கெடுபடுங்கள் இல்லை. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் பாவி. அவர் ராகு மேலே போகிறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராது. அதே போல் சூரியன் பாருங்க 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பது அவர் யோகாதிபதிங்கிறதுனால பணப்புழக்கத்தெல்லாம் கொடுப்பார். அதே போல் ஆசை வார்த்தைகளையும் நம்பக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் 2ஆம் இடத்துல பிப்ரவரி 12ஆம் தேதி வரையும் இருப்பார். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பழைய சொத்துக்கள் இருந்தால் அது நல்ல விலைக்கு இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க, இந்த 9ஆம் அதிபதி சூரியன் ராகு மேலே பயணிப்பதனால தகப்பனார் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல கேது போகிறார். 9ஆம் அதிபதி சூரியன் ராகு மேலே போகிறார். அப்போ பிப்ரவரி 19லேருந்து மார்ச் 4ஆம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. இந்த காலகட்டத்தில் அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா சூரியன் பாருங்க ராகு மேலே பயணிப்பதனால.
அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராகு 3ஆம் இடத்துல இருப்பது மன தைரியத்தை கொடுக்கும். ஒரு முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுக்குங்க. ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறத ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பாரு. அப்ப ராகு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார், குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு கோச்சாரம் ஓரளவு வலுவாக தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக குரு பகவான் ராசியை பார்க்கறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்குங்க. அதனால ஜூன் மாதத்துக்குள்ள நீங்க செய்கிற அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அதே போல செவ்வாய் பகவான் பாருங்க உச்ச வீட்டில் இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க, 5ஆம் அதிபதி, மேலும் 12ஆம் ஆதி. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் இந்த மாதம் பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் உச்ச வீட்டில் இருக்கிறார். உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கராரா பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு. வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். 12ஆம் அதிபதி பலம் பெறுறார். அப்ப 12ஆம் அதிபதி பலம் பெறுவதனால பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ள ஒரு தொழிலை வேற இடத்துக்கு மாற்றணும், இல்லைன்னா ஒரு வேலை மாறணும், ஒரு வீடு மாறணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். 12ஆம் ஆதி வலுத்தால் பாருங்க, இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், நாடு மாற்றம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ள. இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால பாருங்க, உங்களுக்கு உங்க திட்டமிடுதல் சரியா இருக்கும். அவர் 5ஆம் அதிபதிங்கிறதுனால பூர்வீக சொத்து மூலம் யோகம் கொடுக்கும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில முடியும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால. அதே போல பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய் தனஸ்தானத்தில் வலுவா இருப்பது. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இந்த மாதம் பிப்ரவரி 23ஆம் தேதி 2ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப அதிகார பதவிகள் தேடி வரும். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நடந்தேறும். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இந்த மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப பாருங்க, செவ்வாய் அந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில இருந்து அந்த குரு ராசியை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும், அதிகார பதவிகள்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க, கோச்சாரம் ரொம்ப வலுவாக இருப்பதனால இந்த மாதம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு உயர்வான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 7, 8, 9, பிப்ரவரி 13, 14, பிப்ரவரி 17, 18, பிப்ரவரி 24, 25, 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.